எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே எண்கணிதம். எண்கணித அடிப்படையில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள். சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 3, 1957 என்ற எண்களை அடிப்படையாக கொண்ட பிறந்த எண் 3 மற்றும் விதி எண் 34 என்ற எண்களின் வழியாக சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஒருவரை அல்லது ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது அவருடைய உள்ளுணர்வு துல்லியமாக செயல்பட்டு வெளிப்படையாக பேசப்படாத விஷயங்களையும் மற்றவர்களின் உண்மையான நோக்கங்களையும் எளிதாக உணர்ந்து கொள்வார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆழமான காரணங்களையும் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் தன்னுடைய உள்ளுணர்வால் அறிந்து கொள்வதோடு சிக்கலான பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டறிந்து அதற்கு சாத்தியமான முடிவுகளை தன்னுடைய உள்ளுணர்வு மூலம் முன்கூட்டியே வெளிப்படுத்துவார். மேலும் இவருடைய உள்ளுணர்வு வயிற்றுப்பகுதியில் ஒருவித அசௌகரியம் அல்லது ஒருவித அமைதியின்மை போன்ற உடல் ரீதியான உணர்வுகளை வெளிப்படுத்தி ஆபத்தான சூழ்நிலை மற்றும் தவறுகளிலிருந்து விலகிச் செல்வதற்கு எச்சரிப்பதாக இருக்கும். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய உள்ளுணர்வின் நேரடி வெளிப்பாட்டால் ஒரு முடிவை எடுக்கும்போது இது சரி அல்லது இது தவறு என்று திடீர் உணர்வு மூலம் அறிந்து கொள்வார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு தெளிவான மற்றும் அர்த்தமுள்ள கனவுகளாக வருவதோடு அக்கனவுகள் எதிர்கால நிகழ்வுகள் பற்றியோ குறிப்புகளாகவோ சிக்கல்களுக்கு தீர்வுகளாகவோ அல்லது ஆன்மீக செய்திகளாக இருக்கும். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு கலை, இசை, எழுத்து, ஆன்மீகம் மற்றும் அறிவியல் போன்ற துறைகளில் உள்ளுணர்வு சார்ந்த திடீர் உத்வேகத்தை பெறுவதோடு சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்லது சமூக நலன் சார்ந்த யோசனைகள் ஆகியவை உள்ளுணர்வால் திடீரென உருவாகலாம். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய உள்ளுணர்வால் வழக்கமான வழிகளை தாண்டி புதுமையான மற்றும் தனித்துவமான அணுகுமுறைகளை கண்டறிந்து புதிய உத்வேகத்துடன் தன்னை மேம்படுத்திக் கொள்வார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அமைதியாகவும் தனிமையாகவும் இருக்கும்போது உள்ளுணர்வு தெளிவாக வெளிப்படுவதோடு வெளிப்புற சத்தங்கள் மற்றும் கவன சிதறல்கள் இல்லாத போது உள்மன ஆழ்குரல் அவருக்கு தெளிவாக கேட்கும். அதனால்தான் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தியானம், யோகா மற்றும் தனிமையான சிந்தனையில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தனக்குள்ளேயே ஆழமான கலந்துரையாடல்களை நிகழ்த்தி கொண்டு தன்னுடைய உள்ளுணர்வை செம்மைப்படுத்திக் கொள்வார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய ஆழமான உள்ளுணர்வு சக்தியால் உண்மைகளை எளிமையாகவும் கவர்ச்சியாகவும் வெளிப்படுத்துவதோடு தனது உள்ளுணர்வு சார்ந்த தரிசனங்களை தனது நிகரற்ற படைப்புகள் மூலம் வெளி உலகிற்கு கொண்டு வருவார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய உள்ளுணர்வு சக்தியால் பெற்ற ஞானத்தை பயன்படுத்தி பிறருக்கு சரியான மற்றும் சிறந்த ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தான் கற்ற அறிவையும் பெற்ற மகிழ்ச்சியையும் பிறருடன் பகிர்ந்து கொள்வதோடு பிறருக்கு உதவுவது, நல்ல எண்ணங்களை பரப்புவது, சமூக மேம்பாட்டிற்காக தன்னுடைய நேரங்களை விரயமாக்குவது போன்றவைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருப்பார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் சமூகத்தில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வருவதோடு பிரச்சனைகளை கண்டு சோர்வடையாமல் அதற்கான தீர்வுகளை காண முயற்சித்து வெற்றியும் பெறுவார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய சிறந்த தொடர்பு திறனை பயன்படுத்தி சமூக பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு சிறந்த பேச்சாற்றல் மற்றும் எழுத்தாற்றல் மூலமாக சமூகத்திற்கு தேவையான சிறந்த கருத்துக்களை பரப்புவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பிரச்சனைகளை மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆழமான மூல காரணங்களை ஆராய்ந்து சுமூகமான தீர்வுகளை வெளிப்படுத்துவார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் சமூக சேவையை வெறும் அங்கீகாரத்திற்காகவோ பெயர் புகழுக்காகவோ இல்லாமல் உலகிய லாபங்களை எதிர்பார்க்காமலும் உண்மையான சேவை மனப்பான்மையுடன் பட்டின்றி சேவை செய்வதோடு புதிய அணுகுமுறையை உருவாக்குவது, ஆராய்ச்சி செய்வது அல்லது சமூக பிரச்சனைகளுக்கு தத்துவார்ந்த தீர்வுகளை வழங்குபவராகவும் செயல்படுகிறார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தனிப்பட்ட லாபங்களை எதிர்பார்க்காமல்
மனிதகுலத்தின் நலன் மீது அதிக அக்கறை கொண்டவராகவும் பெரிய நேர்மறை சமூக மாற்றத்தை கொண்டு வர அதிக ஆர்வம் கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களின் சமூக அக்கறை வெறும் பேச்சளவில் இல்லாமல் நடைமுறை செயல்களாக வெளிப்படுத்துவதோடு கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நீதி போன்ற துறைகளில் நேரடியாக ஈடுபட்டு தன்னுடைய பங்களிப்பை வெளிப்படுத்துவதோடு சமூகத்தின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்காகவே செயல்படுவார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் மீது ஆழமான பாசம் கொண்டவராகவும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒளிமயமான சூழலை உருவாக்க விரும்புவார். குடும்ப உறுப்பினர்களுடன் நகைச்சுவையாக பேசி அனைவரையும் உற்சாகப்படுத்துவதோடு அவர்கள் சிக்கலில் இருக்கும்போது சிறந்த ஆலோசகராக செயல்பட்டு வெளிப்படையான காரணங்களை தாண்டி பிரச்சனையின் ஆழமான மூல காரணங்களை புரிந்து கொண்டு சுமூகமான தீர்வுகளை வழங்குவதில் வல்லவராக செயல்படுவார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தனிமையை விரும்புவதோடு குடும்ப உறுப்பினர்களும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோடு தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களில் அனாவசியமான தலையீட்டை விரும்பாதவராகவும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களும் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட மாட்டார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உணர்வுபூர்வமாக திறம்பட உரையாடுவதோடு சிந்தனைக்குரிய தலைப்புகள், தத்துவம், ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான நுண்ணறிவுகள் பற்றி பேசுவதற்கு ஆர்வமாகவே இருப்பார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் குடும்பத்தில் ஒளிவு மறைவின்றி பேசுவதோடு வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருப்பதோடு மற்றவர்கள் ஏற்க தயங்கும் உண்மைகளை தயக்கமின்றி வெளிப்படுத்துவார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய துணைவரிடம் ஆழமான அறிவுசார் மற்றும் ஆன்மீக புரிதலை எதிர்பார்ப்பதோடு வெறும் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை தாண்டி கருத்துக்களிலும் வாழ்க்கை பார்வையிலும் ஒற்றுமையான எண்ணங்களை விரும்புவதோடு துணைவரின் தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிப்பவராக இருக்கிறார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்தில், அதாவது கல்வி பருவத்தில் துருதுருப்பான, மகிழ்ச்சியான மற்றும் சுறுசுறுப்புடன் செயல்படுவதோடு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாகவும் பள்ளியில் கலை தொடர்பான நடவடிக்கைகளில் முன்னணியாக இருந்திருப்பார். சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் தெளிவாக வெளிப்படுத்துவதோடு வகுப்பறையில் ஏன், எப்படி போன்ற கேள்விகளை அதிகம் கேட்பதோடு அதன் ஆழமான காரணங்களை புரிந்து கொள்ள மிகுந்த ஆர்வம் கொண்டவராக தன்னை அடையாளப்படுத்தியிருப்பார். சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய நேர்மறை அணுகுமுறை மற்றும் சுறுசுறுப்பு ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் அதிகம் ஈர்ப்பதாக இருந்திருக்கும். சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய தன்னுடைய நடுத்தர வயதில் கலை, இலக்கியம், கல்வி, ஆராய்ச்சி, தத்துவம், உளவியல் மற்றும் ஆன்மீக துறைகளில் தன்னுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நிபுணத்துவம் பெற்றவராகவும் சிறந்த ஆலோசகராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பணத்தை நோக்கமாக கருதாமல் தன்னுடைய அறிவார்ந்த மற்றும் படைப்பு சார்ந்த நோக்கங்களை அடைவதற்கான கருவியாகவே பணத்தை உபயோகப்படுத்தி நிதானமான வளர்ச்சியை அடைந்திருப்பார். சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய நடுத்தர பருவத்தில் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிவதை விட தன்னை சுதந்திரமாக வைத்துக்கொண்டு சுய தொழில் செய்வதிலோ அல்லது ஆலோசனை வழங்குவதிலோ ஆர்வம் கொண்டவராக இருந்திருப்பார். இக்காலகட்டத்தில் தன்னுடைய துணைவர் மற்றும் குழந்தைகளுடன் ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளை வளர்த்து கொள்வதோடு அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்திருப்பார். சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் நடுத்தர பருவத்தில் ஆன்மீக பயணம் மேலும் தீவிரமடைந்து தியானம், யோகா மற்றும் ஆன்மீக நூல்களில் அதிக நேரம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆன்மீகத்தின் மறைக்கப்பட்ட பரிமாணங்கள், தத்துவத்தின் சிக்கலான பகுதிகளை புரிந்து கொள்ள முனைப்பான செயல்பாடுகளை கொண்டிருப்பார். சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் யோகா மற்றும் தியானத்தின் பின்னால் உள்ள அறிவியல், தத்துவம் மற்றும் அதன் நன்மைகளை கற்றுக்கொள்ள ஆர்வம் கொண்டவராகவும் சமூகத்துடன் இணைந்து குழுவாக யோகா மற்றும் தியான வகுப்புகளில் பங்கேற்று சக மாணவர்களுடன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு யோகா மற்றும் தியான பயிற்சியாளராக மாறி பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் தன்னை மேம்படுத்தி கொண்டிருப்பார். மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதோடு யோகா உடல் ஆரோக்கியத்தையும் தியானம் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதால் இவைகளை சிறந்த தேர்வாக அமைத்து கொண்டார்.
மேலும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் யோகா மற்றும் தியானத்தின் ஆழமான நுட்பமான அம்சங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவராக அடிப்படை பயிற்சிகளை தாண்டி பிராணாயாமம், பந்தங்கள், முத்திரைகள், சக்கர தியானம் போன்ற மேம்பட்ட நுட்பங்களை அறிந்து கொண்டவராக மகிழ்ச்சியுடன் பயிற்சிகளை மேற்கொள்வார். இக்காலகட்டத்திலே சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னை மெருகேற்றி மிகப்பெரிய ஆன்மீக குருவாகவும் எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் வெளிப்படுத்தி இருப்பார். சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த காலத்தில் ஆக்கத்திறன் மிக்கவராகவும் சமூக அக்கறை கொண்டவராகவும் நகைச்சுவை உணர்வு மற்றும் நேர்மறை சிந்தனையோடு தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு ஊக்கமளிப்பதோடு மிகச்சிறந்த குருவாகவும் ஆலோசகராகவும் உயர்ந்த நிலைக்கு செல்வதோடு உலகளாவிய அளவில் பேரும் புகழும் பெற்று உலக மக்கள் அனைவருக்கும் சிறந்த வழிகாட்டியாக மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்திருப்பார். நன்றி, வணக்கம்.